ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப முக்கியமான இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு மோட்டிவேஷனலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில தவறுகளை செஞ்சிட்ருக்கோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மெஜாரிட்டி தவறுகளை நம்ம செய்கிறோம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த தவறுகள் ஒவ்வொரு நாளாக ஆட் ஆகி அது ஒரு கட்டத்தில் பெரிய மலை அளவுக்கு குமிஞ்சு கிடக்கும். அதை நம்மளால் சரி பண்ணவே முடியாது. வீட்டில் குப்பை இருக்குது அப்படின்னா அதை டெய்லியும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பெருசாக வீட்டில் குப்பை சேராது. அதுவே நம்ம இப்போ வேணாம் வாரத்துக்கு ஒரு முறை இதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம்னா நமக்கு குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது கரெக்டாக? நீங்களே அப்படியே கமெண்டில் கொட்டிட்டு போயிடுங்க. நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பொதுவாக நம்மள எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு மெஜாரிட்டி விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது தப்புன்னு தெரியுது, என்னால் இதை செய்யவே முடியாமல் இருக்க மாட்டேங்குது, நான் திரும்ப இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் இது எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முதல் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்யக்கூடிய செயல் தப்புன்னு தெரியுதுன்னா அப்போ உடனடியாக அதை நிறுத்திடுங்க. அதுதான் தப்பாச்சு. தப்புன்னு தெரிஞ்சோ அதை நம்ம திரும்ப செய்கிறோம்னா அப்போ நம்மளுடைய வாழ்க்கை மேலே நமக்கு அக்கறை அப்படின்றது கிடையாது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் தப்புன்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அப்போ அதை உடனே நிறுத்திடணும். அதையே நம்ம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கணும். உடனே நிறுத்திடுங்க. தப்புன்னு தெரியுதா, அதை திரும்ப செய்யவே செய்யாதீங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை பண்ணிக்கலான் இருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த இதை செஞ்சுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இது எதுக்கு வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. அது நீங்கள் ஒரு புகைப்பிடிக்கிறதா இருக்கட்டும் சரி, மது அருந்துறதா இருக்கட்டும் சரி, இல்லை நீங்கள் படம் பார்த்து பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க, அதை தவறுன்னு தெரியுது, அதை நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு உள்ள ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அப்போ அந்த ஒரு விஷயத்தை உங்களால் கடைசி வரைக்கும் நிறுத்தவே முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதை நான் இன்னைக்கே முடிச்சிடறேன். நான் இது என்னால் முடியாதுன்ற பட்சத்தில் என்னுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் அதை முடிவு பண்ணணும். அதே போல் என்னுடைய மென்டல் ஆக்டிவிட்டியும் அதை முடிவு பண்ணணும். இது ரெண்டும் சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணணும். ஆனால் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் ஃபிசிக்கலாகவும் முடியும், என்னால் மென்டலாகவும் முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இதை தள்ளி போட்டுக்கிட்டே வரேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுக்கிட்டே வரேன்னா அது என்னுடைய அறியாமை தான். என்னையும் ஏமாற்றிக்கிட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த காலகட்டமும் சரி, அந்த காலகட்டமும் சரி, ஒரு மனிதரை சார்ந்த இன்னொரு மனிதர் இல்லைன்னு யாராலையுமே சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொரு மனிதரை சார்ந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் அப்படின்றது நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? நான் காலையில் இப்போ வீட்டை விட்டு கிளம்புறேன். ஆஃபீஸ் போகலான்னு பார்த்தா என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் நேராக என் வண்டியை எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறேன்னா ஒரு மெக்கானிக் ஷாப்பில் விடுறேன். மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு நான் திரும்ப ஆஃபீஸ் போகணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்காக என்னுடைய மச்சானை கூப்பிட்றேன். அவர் என்னை கூட்டிகிட்டு என்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிடுறாரு. நான் பஸ் ஏறி அங்கேருந்து ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து நான் என்ன செய்கிறேன்னா ஒரு பைக்கில் போகிற நண்பர், ரெகுலராக என் கூட வரக்கூடிய நண்பரை நான் அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவரோட வண்டியில் உட்காந்து போகிறேன். இப்போ நான் ஒருத்தன் தான், ஆனால் என்னால் எவ்வளோ பேருடைய லைஃப்பில் இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்க முடியும்னு பாருங்கள். இன்றைக்கி காலையில் என் வண்டி ரிப்பேர் ஆனதுனால அந்த வண்டியை நான் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்தேன். இப்போ மெக்கானிக்கு என்னன்னா ஒரு வருமானம் அப்படின்றது வரும். அந்த வருமானத்தை வச்சு மெக்கானிக்கோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் அப்படின்றது செய்வார். அதனால் ஒரு இம்பாக்ட் அப்படின்றது உருவாகும். அதே சமயம் நான் இங்கேருந்து என்னுடைய மச்சானை கூப்பிட்றேன். நான் அவர் என்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வராரு. இப்போ அவருக்குன்னு ஒரு வேலை அப்படின்றது அந்த இடத்துல இருந்திருக்கும். அந்த வேலையை நான் நிறுத்திட்டு நான் அவரை கூப்பிட்றேன். நான் இப்போ அதனால் அவருக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படும். இப்போ நான் பஸ்ஸில் ஏறி போகிறேன். நான் பஸ்ஸில் ஏறி போகக்குள்ள அங்கே கண்டக்டரை பார்க்குறேன். நான் இருக்கிற இடத்துக்கு என்னை தேடி டிக்கெட் வாங்குறாரு. அப்போ அங்கேருந்து அவருடைய மூவிங் என்னை நோக்கி வருது. அப்போ அந்த இடத்துல அவருடைய சிந்தனைகள் அப்படின்றது மாறும். இதற்கு அடுத்தது நான் ஆஃபீஸ் போகிறேன். அங்கேருந்து என்னுடைய நண்பர் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய சிந்தனைகளும் இந்த இடத்துல மாறும். என்னுடைய நண்பர் வண்டியில் போகிறாரு. அவரை தினந்தோறும் அவரோட மனைவி கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே வருவார். நான் கூட போகிறதுனால இப்போ அவரால் ஃபோன் பேச முடியல. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதனுடைய லிங்க்கு செயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். இதை பற்றி நான் சொல்லணும்னா இன்னும் எலாபரேட்டாக சொல்லணும்னா நமக்கெல்லாம் அப்படியே தலைவலியே வந்துடும். அந்தளவுக்கு ஒரு லூப் மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதரை சார்ந்து ஒரு மனிதர் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் மாற்றும், இந்த நாட்டையும் மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும்.
அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஒவ்வொரு சிறு சிறு வேலைகளும் மற்றவங்க கூட இணைந்து தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோல், ஒரு எய்ம் எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதன் ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ இருக்கிற ஒரு சில புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இளைஞர்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் கோல் இல்லாமலேயே அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதாவது நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், இன்றைக்கி நான் சாப்பிட்றேன், ஓகே சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நாளைய பற்றி நான் ஏன் யோசிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களாம். ஸோ இந்த புள்ளி விவரம் அப்படின்றது சொல்லுது. நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே கோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கோல் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யவே மாட்டோங்க. எப்படின்னா, இப்போ அம்மா உங்களை கூப்பிட்றாங்க, உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அம்மா கிட்ட காசு வாங்கி கடைக்கு போய் நீங்கள் அந்த பொருளை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் இருக்குங்க. நீங்கள் அம்மா சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, நேராக போகிறீங்க, அம்மா சொன்ன டாஸ்க்கை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கடைக்கு போயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வரீங்க. அதாவது கடை வரைக்கும் ஒரு எண்டு அப்படின்ற ஒரு டார்கெட் அப்படின்றது இருக்குது. அப்போ நம்மளுடைய லைஃபுக்கு எது எண்டு? அந்த ஒரு டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் ஓடிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் மற்றவங்க வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களே பார்த்து, அப்பா இதெல்லாம் ஒரு லக்கில் வந்திருக்கோம், இல்லைன்னா இவனுக்கெல்லாம் எங்கேயாவது மச்சம் இருக்கும்டா அப்படின்ற மாதிரி. இங்கே நல்லா யோசிச்சு பாருங்களேன், உடம்புல புள்ளி புள்ளியாக கருப்பு இருப்பாக வந்துருச்சுன்னா அந்த மச்சத்தினால தன்னுடைய வாழ்க்கை ஏதாவது மாறுமா? ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன யோசிக்கணும்னா, நமக்குன்னு ஒரு எண்டு வேணும். இப்போ நம்ம எங்கேயாவது போகணும்னு நினச்சாலும் நீங்கள் சும்மா உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை எதுக்காக பார்க்க போகிறீங்க? அப்படியே டீ கடையில் நின்று ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு ஜாலியாக அவன்கிட்ட பேசிட்டு ஒரு புகையை ஒன்று போட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் தான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே நான் சொல்ல, டீ குடிக்கிறதுக்காக மட்டும் டீ கடைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கோல் இருக்குது. இப்போ என்னென்னா, வீட்டிலேருந்து கிளம்பணும், உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு டீ கடைக்கு போகிறீங்க. டீ கடைக்கு போயிட்டு அங்கே டீயை குடிச்சிட்டு, ஸோ இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுடைய டார்கெட் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. இதை தான் நான் சொல்கிறேன், இதை தான் உங்களுடைய லைஃப் எண்டுக்கு ஒரு டார்கெட்டாக வைங்க. உங்களுடைய லைஃப் எண்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் என்னவா ஆக போகிறேன்? ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன்? ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கல்யாணம் ஆகிருக்கும், எனக்கு குழந்தைங்க இருக்கும், அதுக்கு ஏதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன்னா, ஸோ இது என்னுடைய லைஃபை அந்த டைம்லேயே இவ்வளோ ஹாப்பியாக கொண்டு போகுமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் அப்படின்றது நம்மளுடைய மனசில் இருக்கணும். அதாவது திங்கிங்க்கும் ஓவர் திங்கிங்க்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குது. எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஓவர் திங்கிங்லேருந்து எப்படி வெளியில் வருது, ஓவர் திங்கிங்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு போட்டிருப்போம். மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்க்கலைன்னா அதை போய் பார்த்துருங்க. சுருக்கமாக சொல்கிறேன், திங்கிங் அப்படின்றது இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, கோலை பற்றி யோசிக்கிறது. இந்த கோல் நம்ம ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம், இல்லை ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம், இல்லை ஒரு வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறது, இது திங்கிங். ஓவர் திங்கிங்னா 5 வருஷம் கழிச்சு நம்ம இருப்போமா, 5 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி ஒருவேளை ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருமோ, தவறாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ கஷ்டப்பட்டுட்டு இருப்போமோ, இல்லை இதே மாதிரி கஷ்டத்தை நம்ம 5 வருஷம் கழிச்சும் பட்டுட்டு இருப்போமோ, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எதுக்குமே லாக்கி இல்லையே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறது தான். ஸோ இது ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சரை பற்றி யோசிங்க, அதையே 24 ஹவர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதுக்கான வேலையை நீங்கள் இப்போலேருந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு க்ரோத் அப்படின்றத கொடுக்கும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜி இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி பறந்து விரிஞ்சு கிடக்குதுங்க. ஸோ நீங்கள் லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு நபரை பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய நிலைமை அப்படின்றது வேறையாக இருந்திருக்கும். இப்போ ஆஃப்டர் த லாக்டவுன் அவங்களுடைய நிலைமை அப்படின்றது வேறையாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சைடு கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஏன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி அவங்க போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் த லாக்டவுன் 4 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோஸில் ஒரு BMW காரோ, இல்லை ரோல்ஸ் ராயல்ஸ்லாம் இருக்காது, ஒரு BMW காரோ, இல்லை ஒரு பென்ஸோ, இந்த மாதிரி கார்ஸோ, இல்லை சொந்த வீடோ, இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில் மாறி இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வாய்ப்புகள் அப்படின்றது கொட்டி கிடக்குது. அதை நம்ம அள்ளி எடுக்கலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக கிள்ளி எடுத்தாலே நமக்கு வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கு யாருக்கு இதை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ரொம்ப சூப்பராக ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் வீடியோவில் சந்திக்கலாம்.